ஈஸியாக பால் ஆடையிலேருந்து நெய் காய்ச்சறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 3/4 லிட்டர் பால் வாங்குவேன். அதை ஒரே முறை வாங்குவேன். அப்போ நல்லா காய்ச்சி ஃப்ரிட்ஜில் ஆடை படர வச்சு 8 மணி நேரம் கழித்து அந்த ஆடையை ஒரு டப்பாவில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டே வருவேன். 1.5 மாதம் கழித்து அந்த டப்பா 3/4 கிலோ டப்பா நிறைஞ்சிரும். அதை தான் இப்போ நீங்கள் இந்த டப்பாவில் இருக்கிறது தான் பார்க்குறீங்க. இது ஃப்ரீசரில் வச்சதுனால ரூம் டெம்பரேச்சருக்கு வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டு மூடி வைக்கும்போது ஒரு 1/2 மணி நேரத்தில் இப்படி நல்லா உடச்சி விட்டுறலாம். இதை 8 மணி நேரம் தயிரும் ஆடையும் சேர்ந்ததை 8 மணி நேரம் மூடி வச்சிடணும். நைட்டு பண்ணி வைக்கிறோம், காலையில் விடியற் காலையில் அந்த மூடியை திறக்கிறோம். சிம்மில் போட்டுறோம் ஒரு அடுப்பில். நம்ம இந்த அடுப்பில் டெய்லிக்கான அந்த ரொட்டீன் வேலையை நம்ம ஒரு அடுப்பில் செய்துட்ருக்கலாம். 20% அனலில் அப்படியே போட்டுடுறோம். 5ஆவது நிமிஷம் இதை நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது நல்லா கொப்பளிச்சு வருது, பால் போல் இருக்குது, எல்லாம் ஒன்றா மாவு போல் இருக்குது. 20% அனலில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், 7-8ஆவது நிமிஷம் பார்க்குறீங்க. அது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சது போலவும் மாவு போலவும், ஆனால் அதனுடைய ஆடைகள் கொஞ்சம் கெட்டியாகவே இருந்துகிட்டு இருக்குது. 20% ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், 18ஆவது நிமிஷம் நீங்கள் பார்க்குறீங்க. தனியாக நெய் பிரிஞ்சு வருது, ஆனால் கடலெண்ணெய் போல் நிறம் கொடுக்குது. இது நல்லெண்ணெய் போல் நிறம் கொடுக்கணும். இன்னொரு 3 நிமிஷத்தில் கொடுத்துரும். அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது எல்லாமே நல்லா பிளாக்காக கொஞ்சம் மெரூன் ஷேடு வந்துடும். கண்ணாடி பதம் கொப்பளிச்சு கிளாஸியாக வருது பாருங்கள். இந்த பதம் வரும்போது நல்லெண்ணெய் பதமும் நெய் வந்துடும். இப்படி கொப்பளிச்சு வருது பாருங்கள், கிளாஸியாக மொட்லியாக. இந்த நேரத்தில் இது சரியான பதம். இப்போ ஒரு 4 கல் உப்பை போட்டுடுறோம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் போடுறோம். இது நெய்யை முறித்து கொடுக்க. அப்போ தான் நெய் வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், வயிற்றுக்கும் பிரச்சனை தராது. அதனால் முறிக்கிறதுன்னு சொல்கிறது. நீங்கள் உப்பு போடலாம், வெந்தயம் 5-6 போடலாம், முருங்கைக்கீரை போடலாம். இதை நான் ஒரு வலையில், இரும்பு வலையில் இப்படி வைக்கிறேன். மேலே தான் இந்த ஆடை கருப்பாக இருக்குது, ஆனால் உள்ளே பாருங்கள் நெய் நல்ல ஒரு தங்க நிறத்தில் இருக்குது. இது நான் அதாவது 300 மில்லி பிடிக்கக்கூடிய பாத்திரம். கரெக்டாக நான் ஒரு டப்பா ஆடை எடுத்தேன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அதாவது தயிர் போட்டு கலந்து வச்சதில் 300 மில்லி நெய் கிடைக்கும். இன்றைக்கி சுகாதாரமான சுத்தமான நெய் கிட்டத்தட்ட லிட்ரு 1000 ரூபாய் வரும். நம்மளுக்கு வேலையே இல்லை பாருங்கள். அதாவது மோர் போட்டு கடைஞ்சி அந்த மாதிரிலாம் இல்லை. ஆடையை எடுத்து வைக்கிறோம், 1 மாதம் எடுத்து வைக்கிறோம், அதை ஒரு தயிர் போட்டு கலந்து 8 மணி நேரம் ஃபர்மெண்ட் ஆக வைக்கிறோம். காலையில் சிம்மில் போட்டுடுறோம். நம்மளுக்கு நெய்யாக வடிகட்டிடுறோம். நான் 1.5 மாதம் கிட்டத்தட்ட 40ஆவது நாள் நான் இதை எடுத்திருக்கேன். நீங்கள் மாதம் ஒரு முறை கூட நெய் காய்ச்சிக்கலாம். அந்த 30 நாளில் நீங்கள் எத்தனை லிட்ரு பால் வாங்கியிருக்கீங்க. இந்த நெய் எடுக்கும்போது அதை 2 in 1, அதாவது ஒரு விஷயம் பண்ணுறோம், 2 நம்மளுக்கு ரிசல்ட் வருதுங்கிறது போல். நெய்யினுடைய காஸ்ட்டை பால் வாங்கினதில் கழித்து பாருங்கள், எவ்வளவு உங்களுக்கு பாலினுடைய விலை சேவ் ஆகும். அதுபோல் ஆரோக்கியமான நெய்யும் கிடைக்கும். ஈஸியாக செய்திடலாம். அதாவது 20 நிமிஷம் ஃப்ளேம் தான். 20 நிமிஷத்தில் நம்மளுக்கு நெய் ரெடி ஆயிரும். ருசியுமே அட்டகாசமாக இருக்கும்.